மோசேயானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தது போலவே மிகுந்த சாந்தத்தோடும் பொறுமையோடும் தேவன் தன்னிடமாய் ஒப்புவித்த மந்தையாகிய திருச்சபையை வழிநடத்தினவர்தான் அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையின் போதகரும் மெய்ப்பருமான பாஸ்டர் M.K. சாம் சுந்தரம் ஐயா அவர்கள். இவர் இந்தியா முழுவதிலும் அப்போஸ்தல கிறிஸ்துவ சபைகளை உருவாக்கியவர். நாடு முழுவதிலும் 300க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை ஸ்தாபித்தவர். ஏழை எளிய மக்களுக்கிடையே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி லட்சக்கணக்கான மக்களை தேவன் பக்கமாய் திருப்பியவர். திரு குற்றாலம் மற்றும் சேது அம்மா அவர்களின் மகனாக நெல்லை மாவட்டம் முன்னில் பள்ளத்தில் 1938ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 19ஆம் தேதி பிறந்தார். சாம் சுந்தரம் ஐயா அவர்களின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் என்பதாகும். சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் இந்து குடும்பத்தில் பிறந்தவர். ஐயா அவர்களுடன் பிறந்தவர்கள் 6 பேர். அவரது பெற்றோர் விக்கிரக ஆராதனை செய்து வந்தவர்கள் மற்றும் அவர்கள் வெறுமனே மதம் சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக சைவ வழிபாட்டின் சடங்குகளில் மூழ்கியவர்கள். குழந்தைகளாகிய இவர்களும் பெற்றோரைப் போலவே சைவ சமய வழிபாட்டு முறையை பின்பற்றி ஒழுக்கமான பக்தி வாழ்க்கையை கடைபிடித்திருந்தார்களே அன்றி அவர்களுக்கு அப்போது உண்மை தெரியவில்லை. அவரது தந்தை திரு குற்றாலம் அவர்களே ஐயா அவர்களின் குடும்பத்தின் முதலில் ரட்சிக்கப்பட்டவர். ஜீவனுள்ள தேவனுக்கான அவரது தேடல் 1940ஆம் ஆண்டில் தொடங்கி 7 ஆண்டுகள் நீடித்தது. அவர் பரந்த மனப்பான்மையுடன் பெருந்தன்மையும் கொண்டவர். எனவே இயேசு கிறிஸ்துவை இறைவனாக ஏற்றுக்கொள்ளும்படி அவர் அவர்களின் குடும்பத்தில் உள்ள யாரையும் வற்புறுத்தவில்லை. ஆனால் அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கையும் இயேசுவை பின்பற்றுவதில் உள்ள நேர்மையும் அவர் கடவுளாக வணங்கும் இயேசுவை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள அவர்கள் ஒவ்வொருவரையும் ஊக்கப்படுத்தியது. ஆனால் கடவுளின் கிருபையால் முழு குடும்பமும் ஒருவர் பின் ஒருவராக ரட்சிக்கப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களை ரட்சித்த விதம் பற்றி அவர்கள் ஒவ்வொருவரும் சொல்லும்படியான தனித்தனியான சாட்சிகள் இருக்கின்றது. 1954ஆம் ஆண்டு சாம் சுந்தரம் ஐயா அவர்களை கர்த்தர் ரட்சித்தார். அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன் ஒரே கடவுள் உள்ளார் என்றும் ஒருவரை அழைக்க மக்கள் பயன்படுத்தும் பெயர்களோ மிதமிஞ்சி அதிகமாக உள்ளதென்று நினைத்து கொண்டிருந்தாராம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நபருக்கும் அவரவர் வழியில் கடவுளை வழிபட உரிமை உண்டு என்று அவர் நம்பிக்கொண்டிருந்தார். பக்தியுள்ள இந்துவாக இருந்தும் பாவ வாழ்க்கையிலிருந்து அவருக்கு விடுதலை இல்லை. அவருக்கு எப்பொழுதும் ஒரு போராட்டம் இருந்தது. எனவே உண்மையை அறியும்படியான தேடலில் தீவிரமாக இறங்கினார். அவர் இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள ஆசை கொண்டு அவரை உண்மையாக தேடும் பொழுது அவர் இதயத்தில் பாவ உணர்வடைந்தார். இயேசு என் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்று அறிக்கையிட்டார். தனது பாவத்தை நிமித்தம் தனது ஆத்துமா அடைய போகும் நித்திய தண்டனையிலிருந்து தன்னை இயேசு மட்டுமே காப்பாற்ற முடியும் என்பதை அவர் அறிந்து கொண்டார். பின்னர் அவர் தன் வாழ்க்கையை இயேசுவிடம் ஒப்படைத்து அவரை தன் சொந்த இரட்சகராக தனது 15வது வயதில் ஏற்றுக்கொண்டார். உண்மையிலேயே அது அவருக்கு ஒரு அற்புதமான அனுபவம். அவர் இருதயம் மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் மூழ்கியது. இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்தார். அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த உடனேயே அவர் ஆவிக்குரிய ஞானஸ்தானமும் பெற்றார். கர்த்தர் அவரை முழுமையாக ஆளுகை செய்ய தொடங்கினார். அன்றிலிருந்து அவர் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டார். 1954ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார். 1954 முதல் 1959 ஆண்டுகளில் அவர் ஒரு இளம் கல்லூரி மாணவனாக இருந்த அந்த நேரத்திலும் அவருக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் பலத்தை கொடுத்தார். தேவ கிருபையால் 1959 பச்சையப்பா கல்லூரியில் B.Com பட்டம் பெற்றார். தனது கல்லூரி பருவத்திலேயே இயேசுவின் அன்பை பற்றி சக மாணவர்களிடையே சொல்ல ஆரம்பித்தார். கல்லூரிக்கு போகும் ரயில் பயணங்களிலும் பேருந்து பயணங்களிலும் கைப்பிரதிகளை எல்லோருக்கும் கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை அறிவிப்பது ஐயா அவர்களின் வழக்கம். முழு நேர ஊழியத்திற்கான தேவனின் அழைப்பு 1960ஆம் ஆண்டு மே மாதம் 16 அன்று இரவு அவருக்கு மிக தெளிவாக அருளப்பட்டது. நான் ஆபிரகாமிடம் பேசினேன், அவன் எனக்கு கீழ்ப்படிந்து ஊர் தேசத்தை விட்டு வெளியேறினான், அதனால் நான் அவனை ஆசீர்வதித்தேன் என்கிற அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்டார். அடுத்த நாள் காலையிலே தேவன் அவருக்கு ஆதியாகமம் 12:14 உள்ள வேத பகுதியை கொடுத்து அழைப்பை உறுதிப்படுத்தினார். கர்த்தர் அவரை முழுநேர ஊழியத்திற்கு அழைத்தார் என்று அவர் தன் இதயத்தில் உறுதியாக இருந்த போதிலும்
தன் பெற்றோரையும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களையும் அவரால் சமாதானப்படுத்த முடியவில்லை. அவர்கள் அனைவரும் அவரது யோசனைக்கு எதிராக இருந்தனர். தேவனின் மூத்த ஊழியர்கள் கூட அவரை அதேரியப்படுத்தினார்கள். எல்லா தரப்பில் இருந்தும் எதிர்ப்புகள் வந்தபோது அவர் மிகவும் சோர்ந்து போனார். ஆரம்ப காலத்தில் தன் தந்தை அவர் முடிவை ஏற்கவில்லை. ஆனால் பின்னர் மனம் இறங்கினார். சாம் சுந்தரம் ஐயா பல நாட்கள் ஜெபத்தில் போராடினார். அவர் முழு நேர ஊழியத்தில் நுழைவதற்கு கர்த்தர் கிருபையுடன் வழியை திறந்தார். தேவனின் சித்தத்தின்படி 1961 ஜனவரி 13 அவர் சகோதரி லீலாவதியை மணந்தார். அவர்கள் ஏசிய நிறுவனர் காலம் சென்ற போதகர் ஜி சுந்தரம் அவர்களின் மனைவியின் தங்கையாவார். திருமணமான உடனேயே போதகர் ஜி சுந்தரத்தின் உதவி போதகராக ஐயா அவர்கள் ஊழியம் செய்ய கர்த்தர் அவருக்கு உதவினார். அவர் இளைஞனாக இருந்ததால் இளைஞர்கள் மீது அவருக்கு ஆழ்ந்த அக்கறை இருந்தது. எனவே கல்லூரி மற்றும் உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கிடையே பணியாற்ற தீர்மானித்தார். கிறிஸ்துவுக்காக அவர்களை ஆதாயப்படுத்துவதற்காக தனது சாட்சியை நலமான முறையில் அச்சிட்டு சுவிசேஷ துண்டு பிரதிகளுடன் இணைத்து அவர்களுக்கு கொடுத்தார். தனது ஊழியத்தால் பல இளைஞர்கள் ரட்சிப்படைவதை காண தொடங்கினார். அநேக வாலிபர்கள் கிராம ஊழியம், திறந்தவெளி பிரசங்கம் மற்றும் அவுட்ரீச் ஊழியங்களில் பங்கேற்க ஏதுவாக இளைஞர் கூட்டமைப்பை ஏற்பாடு செய்வதற்கான கிருபையும் தேவன் அவர்களுக்கு அளித்தார். பாவத்தில் மூழ்கியிருந்த பல இளைஞர்களை சந்திக்கவும் நெருங்கி பழகவும் பல வாய்ப்புகளை தேவன் அவருக்கு தந்தார். தேவ வார்த்தையின் ஞானத்தை தேவன் சாம் சுந்தரம் அவர்களுக்கு அருளியதால் அவர்களுக்கு போதனை செய்யவும் ஆலோசனை கொடுக்கவும் மற்றும் எச்சரிப்பின் மூலம் அவர்கள் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு தேவன் உதவி செய்தார். உண்மையில் தேவனின் கிருபைதான் இளைஞர்களுக்கிடையே அவரது ஊழியத்தை மிகவும் பயனுள்ளதாக்கியது. அவருடைய கிருபையால் அவர் தொடர் கூட்டங்களை ஏற்பாடு செய்தார். அதன் மூலம் அவர்கள் ஆழமான சத்தியத்திற்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கும் வழிநடத்தப்பட்டனர். 1960 டிசம்பர் 31 சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் முழு நேர ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார். முழு நேர ஊழியத்திற்கு ஐயா அவர்கள் வந்தபோது தேவனுடைய ஊழியர்களுக்கு என்று சம்பளம் எதுவும் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் தங்கள் அன்றாட செலவுகளுக்கு முற்றிலும் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டியிருந்தது. அதன் விளைவாக அவருடைய விசுவாசம் கடுமையாக சோதிக்கப்பட்டது. 13 வருடங்களாக ஐயா அவர்கள் சோதனைகள் மற்றும் சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது. நிதி உதவி இல்லாமல் அவர் நாட்களையும் சில சமயங்களில் மாதங்களையும் கூட செலவிட வேண்டியிருந்தது. அவரது அவுட்ரீச் ஊழியத்திற்கான செலவுகளை சந்திப்பதிலும் அவருக்கு சிரமம் இருந்தன. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் என்று தேவ வார்த்தை கூறுகிறதே. ஆகவே ஆண்டவர் அவரை கைவிடவில்லை என்பதில் ஆச்சரியமில்லை. அவருடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் தேவ வல்லமை மீதான அவரது விசுவாசம் துன்பங்களை பொறுமையாக தாங்க அவருக்கு உதவியது. அவர் ஒருபோதும் கடவுளுக்கு எதிராக முறுமுறுத்ததில்லை. அவர் 13 வருடங்கள் குறைவைகள் இருந்த போதிலும் அவர் மனைவி அவர் பக்கத்தில் உறுதியாக நின்றார். இவர்கள் தங்களது வாழ்க்கையின் மோசமான சூழ்நிலைகளை தைரியமாக எதிர்கொண்டார்கள். ஐயாவை போலவே அவரது மனைவியும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள். இருப்பினும் கர்த்தர் அவருக்கு உதவ பலரின் இதயங்களை தூண்டினார். இந்த வழியில் அவர்கள் தங்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்தார்கள். சோதனை காலத்துக்கு பிறகு பொருளாதார ரீதியிலும் ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டார். 1989 மே மாதம் பாஸ்டர் ஜி சுந்தரம் மகிமைக்கு அழைக்கப்பட்ட போது சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் சபையின் தலைமை பொறுப்பை ஏற்றார். சபையின் வளர்ச்சி குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளில் அபரிதமாக இருந்தது. அதற்காக விசாலமான ஆராதனை ஸ்தலம் தேவைப்பட்டது. எனவே சென்னை புரஷவாக்கம் என்ற இடத்தில் ஒரு பெரிய நிலம் வாங்கப்பட்டது. ஓலை கூடாரத்தை கான்கிரீட் அமைப்பாக மாற்றும் பணி முடிந்தது. இங்கு நடைபெறும் ஆராதனைகள் மற்றும் ஜெப கூட்டங்களில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். எந்த சூழ்நிலையிலும் ஐயா அவர்கள் தேவனுடைய இறைப்பணியை செய்ய தவிர்த்ததே இல்லை. இதற்கு உதாரணமாக அதிசயமான தேவ கிருபை என்ற தன்னுடைய சுயசரிதை நூலில் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு உள்ளார்கள். ஒரு முறை ஐயா அவர்களின் தாயார் உயிருக்கு ஆபத்தான முறையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் மரிக்கும் தருவாயில் இருப்பதாக மருத்துவர்கள் கூறிவிட்டனர். அந்த சூழ்நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் கடையம் என்ற ஊரில் விசேஷித்த கூட்டங்களில் பேசும்படி ஐயா அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது தேவனுடைய கட்டளையின்படி சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் ஊழியத்திற்காக திருநெல்வேலி சென்றார். ஊழியத்திற்கு புறப்படுவதற்கு முன்பு அவர்கள் குடும்பத்தினரை பார்த்து, ஒருவேளை நான் திரும்ப வருவதற்குள் தாயார் நித்திரை அடைந்தார்கள், ஆனால் நீங்கள் அவர்களை அடக்கம் பண்ணிவிடுங்கள், எனக்காக காத்திருக்க வேண்டாம் என சொல்லிவிட்டு சென்றார். ஐயா அவர்கள் ஊழியத்தில் இருந்த நாட்களில் தாயார் அவர்களும் மரித்து விட்டார்கள், அடக்கமும் செய்து விட்டனர். சாம் சுந்தரம் ஐயா அவர்கள்
தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்த பின்பு தன்னுடைய தாயார் இறந்த செய்தி அறியாமல் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களின் உடல்நலம் குறித்து விசாரித்தார்கள். அப்போது அவர்கள் சொன்ன பதில், எல்லாம் முடிந்து விட்டது. இப்படி ஒரு எந்த சோதனை காலத்திலும் துக்கத்திலும் துயரத்திலும் கூட தேவனை மட்டுமே பிரியப்படுத்தினவர் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள். தன் வாழ்நாளெல்லாம் இப்படி உண்மையும் உத்தமமாய் நடந்த ஐயா அவர்கள் 2015ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி அன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். இந்த பதிவின் முடிவில் தன்னுடைய சுயசரிதை நூலில் நிறைவாக சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டுள்ளதை இங்கு நினைவு கூறுவோம். விசுவாசிகள் ஆனாலும் ஊழியர்கள் ஆனாலும் கிறிஸ்தவ வாழ்வின் இலக்கை மறந்துவிடக்கூடாது. நம்மை காண்கிறவர்கள் நம்மில் இயேசுவை காண வேண்டும். இந்த இலக்கோடே கடைசி வரை வாழ விரும்பி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இதுவே உங்களது இலக்காக அமையட்டும். நம்மில் இயேசுவின் சாயலை இந்த உலகம் காணட்டும். இயேசுவின் திருச்சபைகள் ஓங்கி வளரட்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.